என்று சொன்னால், ஜெபம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு நல்ல ஆயுதம். அதை சரியாக பயன்படுத்தினால் நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் என்பதை குறித்து எல்லாருக்குமே ஒரு நல்ல கருத்து இருக்கிறது. அதாவது ஜெபம் பண்ணுகிறவன் பாவம் செய்கிறதை நிறுத்துவான், ஜெபம் நிறுத்துகிறவன் பாவம் செய்வான். அது மாதிரி மூளையால் முடியாதது முழங்கால் முடியும். இனி ஒரு தேவ மனிதர் என்னுடைய வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்கும்போது, முதலாவது ரகசியம் ஜெபம், இரண்டாவது ரகசியம் என்னன்னு கேட்டாங்க, அதுவும் ஜெபம் என்று சொன்னார். மூணாவது ரகசியம் என்ன, அதுவும் ஜெபம் அப்படின்னு சொன்னார். இப்படி ஜெபத்தை குறித்து நாம் அநேக காரியங்களை கேட்டிருக்கோம். அநேக புஸ்தகங்கள் ஜெபத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால் இந்த ஜெபம் அப்படின்னு சொல்றதை வந்து தெளிவான முறையிலே நாம் பயன்படுத்தினால் நாம் வந்து என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், சரியான நிதானிப்போடு தேவன் சொல்லுகிற விதத்திலே இதை பயன்படுத்துவோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது தான் ஜெபம் என்று சொல்லுகிறது. ஆகையினால ஜெபத்தை குறித்து நாம் சரியாக இன்னும் கூர்மையாக்குறது தான். அதாவது கோடாரியானது வந்து எவ்வளவு கூர்மையாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு எளிதாக நாம் மரங்களை என்ன செய்ய முடியும், வெட்டி தள்ள முடியும். ஒரு மழுங்கி போன ஒரு ஆயுதத்தை கையில வைத்து விட்டு நாம் வெட்ட ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நாம் அதிக பலத்தை பிரயோகிக்க வேண்டியதாக மாறும். ஜெபத்தில் கூட ஒரு காரியம் நம்ம வந்து யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது தேவனுக்கு மிகவும் பிரியமானவர். தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அவரை மூலமாக நமக்கு இந்த ரட்சிப்பை அருளி இருக்கிறார். அவர் கேட்ட எல்லாமே, அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் மரித்தவர்களை தொடும்போது எழும்புகிறார்கள், அவர்களை வந்து மரித்து 4 நாள் லாசரு உயிரோடு கூட எழுப்பினார். அப்படிப்பட்ட மிகவும் வல்லமையான தேவனாக இருந்தார். ஆனால் மனிதனாக இருந்தார். அதாவது பூமியில இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும்போது நம்மில் ஒருவராக நாம் பார்க்க பழக வேண்டும். அவர் நம்முடைய மூத்த சகோதரராக இருக்கிறார். நம்மை போல மாம்ச சரீரத்தில் இருந்தார். இந்த காரியத்தை நாம் சரியாக புரிந்து கொள்கிறவர்கள் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், அவர்கள் இயேசுவை போல எல்லா காரியங்களையும் என்னாலையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்துக்குள்ள அவங்க வர முடியும். இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரனாக மட்டும் பார்க்கிறவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா, இயேசுவை போல பெரிய காரியங்களை செய்கிற அளவுக்கு வரமாட்டார். எதையாவது ஒரு இடத்துல வரும்போது, என்ன இருந்தாலும் அவர் தேவகுமாரங்க, நம்ம மனுஷகுமாரன் அப்படின்னு சொல்லிடுவோம். அது ஒரு சப்ஜெக்ட். அது வந்து ஒரு நாள் நம்ம வந்து ஃபுல்லா தியானிக்கலாம். அதாவது இயேசு நம்மை போல மாம்ச சரீரத்தில் இருந்தார் என்று சொல்லுகிற காரியமும், அவர் மனிதன் குமாரனாக இருந்தார் என்பதை நாம் தெளிவாக நம்ம ஏற்றுக்கணும். அவருடைய லைஃப்ல ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது, கெத்செமனே தோட்டத்துல ஒரு ஜெபம் அவர் பண்ணுகிறார். என்ன பண்ணுகிறார்னா, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அந்த ஒரு ஜெபத்துல மட்டும்தான் இயேசு கிறிஸ்துடைய ஜெபம் வந்து மிகவும் வியாகுலமான ஜெபமா மாறினது. அவருடைய இரத்தம் வந்து வேர்வை இரத்தமாக மாறினது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த அளவுக்கு மகா சத்தத்தோடும் பலத்த சத்தத்தோடும் மிகுந்த கண்ணீரோடும் அவருடைய இரத்த நாளங்கள் வெடிக்கிற அளவுக்கு அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரிடத்துல ஜெபித்து இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். அதை பொதுவாக நம்ம வந்து எந்த பாத்திரம், அவர் ஒருவேளை சிலுவையில போய் மரிக்கிறதையா, இல்லை ஜனங்களால அவமானப்படுத்தப்படுகிறதையா, இந்த மாதிரி ஒரு கோர மரணம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபித்திருப்பாரா அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக அவர் அதை அப்படி ஜெபிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா, பேதுருவிடத்திலையும் சீஷரிடத்திலையும் பல முறை நான் போய் இப்படி எருசலேமில் பாடுபடுவேன், நான் இப்படி மரிப்பேன், நான் வந்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்புவேன் என்று சொல்லி அவர் பல முறை அதை அவர்களுக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே வந்தபோது, ஒரு முறை பேதுரு இப்படி உங்களுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு இவருக்கு சாதகமா பேசின போதுதான் அவர் மிக கடினமான வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்துறார். அப்பாலை போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனிதனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய் என்று அவனை கடிந்து கொண்டார். அப்போ அவர் மிக மகிழ்ச்சியோட தான் அவர் அந்த சிலுவை மரணத்துக்கு அவர் போகிறார். அந்த சிலுவை மரணத்தின் மூலம் சாத்தானின் தலையை நான் நசுக்க போறேன், ஜனங்கள் பிள்ளைகள் மாம்சத்தின் இரத்தத்தையுடையவர்கள் நானும் வந்திருக்கிறேன், நான் வந்து
அவனை தோற்கடிக்க போகிறேன். அது மூலமாக நான் ஏராளமான பிள்ளைகளை தேவனுடைய ராஜ்யத்தில் பெற்றெடுக்க போகிறேன் என்று சொல்கிற மிகுந்த மகிழ்ச்சியோட தான் அவர் வந்து சிலுவைக்கு நேராக வருகிறார். அவர் கெத்செமனே தோட்டத்துக்கு வருகிறார். ஆனால் அங்க வந்து ஏன் அவ்வளவு தூரம் ஒரு போராட்டமான ஜெபமாய் அது மாறினது? ஏன் மிகுந்த கண்ணீரோடு அவர் ஜெபிக்கிறதும் மிகுந்த விண்ணப்பத்தோடும் மகா பலத்த சத்தத்தோடும் அந்த இரத்த நாளங்கள் வெடிக்கிற அளவுக்கு ஜெபம்? அவரை மாதிரி யாருமே இந்த அளவுக்கு ஜெபம் பண்ணும்போது இரத்த நாளங்கள் வெடித்து ரத்தம் கசிகிற அளவுக்கு யாருமே ஜெபம் பண்ணியிருக்கவே முடியாது. அவ்வளவு வியாகுலப்பட்டு அவர் ஜெபம் பண்ணார். அப்படின்னா ஏன் அப்படி பண்ணாரு? அவருக்கு தான் 100% தெரியுமே அது தேவ சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை யோசிக்கும் போது ஒரே ஒரு காரியம் மட்டும் சிலுவை பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய தேவனுக்கும் இடையில வந்து ஒரு வித்தியாசமான கருத்தாக மாறுகிறது. அதில் ஒன்று என்னவென்று சொன்னால், இவர் எழுதியிருக்கிறபடி தேவ சித்தத்தின்படி தான் தன்னை ஒப்பு கொடுத்து உலகத்தின் பாவத்தை தன்மையில ஏற்றுக்கொண்டு மரிக்கிறார். ஆனா அந்த இடத்துல அந்த பாவம் அவர் மேல வந்து சுமத்தப்படும் போது, அவர் பாவமாகவே மாறும்போது, பாவத்தை பாராத சுத்த கண்ணராய் இருக்கிற பிதாவாகிய தேவன் அவருடைய முகத்தை அவருக்கு மறைக்கிறார். அப்ப இந்த சம்பவம் வரும்போது சிலுவையில இயேசு கிறிஸ்து கைவிடப்படுகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. அவர் ஆண்டவரிடத்துல அங்கதான் அந்த போராட்டம், அங்க பிதாவாகிய தேவனுக்கும் குமாரன் ஆகிய தேவனுக்கும் இடையில ஒருமித்த கருத்தோட அவருடைய சித்தத்தின்படி இவரால் முழுவதுமாக ஒப்பு கொடுக்க முடியாதபடி இவருக்கு ஒரு போராட்டம் உண்டாகிறதுனால அவர் மிக வியாகுலப்பட்டு ஜெபிக்கிறார். பிதாவே, நான் உங்க சித்தத்தை தானே செய்ய வருகிறேன், ஏன் என்னை வந்து கைவிடணும், ஏன் உம்முடைய முகத்தை மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது பிதாவாகிய தேவன், இல்ல, பாவத்தை பாராத சுத்த கண்ணன்னா என்னுடைய ஜனங்கள் அநேக முறை தேவனுடைய உலகத்தில் இருக்கிற மக்கள் கைவிடப்படுகிறார்கள். அந்த கைவிடப்படுகிற சூழ்நிலை எவ்வளவு கொடியது என்பதை நீ அனுபவிக்க வேண்டும். இரண்டாவது, பாவத்தை நான் பாகாத சுத்த கண்ணர், ஆகையினால இந்த பாத்திரத்துல நீ பானம் பண்ணிதான் ஆக வேண்டும் அப்படி சொல்லும் போதுதான் நீங்க கூடுமா அப்படின்னு 2 முறை வேகலத்தோட ஜெபம் பண்ணிட்டும் 3வது முறை அவர் ஜெபிக்கும் போது, பிதாவே, ஆகிலும் என் சித்தப்படி அல்ல உங்க சித்தப்படி ஆகட்டும் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அந்த மாதிரி ஒரு பிரேயர் பண்ணும்போது மட்டும்தான் பிரேயர் வந்து எப்பெல்லாம் நம்ம தேவ சித்தத்தை அறியாதபடிக்கு தேவ சித்தத்துக்கு மாறாக ஜெபிக்கிறோமோ அப்போ ஜெபம் என்று சொல்வது மிக போராட்ட களமாக மாறிவிடும். அப்ப ஆண்டவர் வந்து அவருக்கு எப்படி பதில் கொடுத்தாருன்னா, நீ சரிப்பா இவ்வளவு ஜெபிக்கிற என் குமாரன் சொல்லிட்டு அவர் என்ன செய்யல, அந்த ஜெபத்தை பிதாவாகிய தேவன் கேட்கல. அவர் சொன்னாரு, ஒரு தேவ தூதனை அனுப்பி அவரை பலப்படுத்தி என்ன செய்யறார், நீ போ சிலுவைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறார். இவரும் சந்தோஷத்தோட போகிறார். அதுதான் சிலுவையில வந்து அவர் கேட்கிறார். கடைசி அந்த நேரத்துல அந்த முகம் மறைக்கப்பட்ட போது, பூமி எங்கும் அந்த இருள் மூடின போது அவர் சொல்லுகிறார், பிதா, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி? தட்ஸ் a biggest question. அதாவது 100% வந்து நான் தேவனுடைய சித்தத்தை தான் செய்கிறேன், தேவ சித்தத்தின்படி தான் நான் இந்த ஊழியத்தை செய்கிறேன், நான் தேவ சித்தப்படி தான் நான் இந்த இடத்துக்கு பிரயாணம் பண்ணேன், தேவ சித்தப்படி தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். அதற்கு பின்பு எனக்கு ஏன் இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த நெருக்கங்கள், ஏன் எனக்கு இந்த போராட்டங்கள்? நம்ம இந்த மிஷனரியுடைய சரித்திரத்தை நம்ம கேட்கும்போது இந்த கேள்வி அவர்களுக்கே பல முறை ஏற்பட்டிருக்கும், பல முறை வந்திருக்கும். அநேக வேளைகளிலே நம்ம தேவ சித்தத்தை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள், அநேக நெருக்கங்கள், அநேக இழப்புகள், அநேக கண்ணீர்கள், அநேக கஷ்டங்கள், அநேக மன வேதனைகள், பல எதிரான சூழ்நிலைகள், சத்துருக்களால் வரும் அவமானமான பேச்சுகள், இப்படி பல வழியாக, பல நிந்தைகள் வழியாக கடந்து செல்ல வேண்டி வரும்போது, ஏன் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு உள்ளது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அதுல ஒரு சின்ன பாகத்தையாவது நாம் அனுபவித்திருக்க முடியும். இயேசு கிறிஸ்து அதை முழுமையாக அனுபவித்தார். அதோடைய உச்சக்கட்டம் தான் அவருடைய இரத்த நாளங்கள் வெடித்து அவர் வந்து அங்கிருந்து ரத்தம் கசிந்தது. நான் உங்க சித்தத்தை தானே செய்யறேன், அதுக்கு பிறகு ஏன் எனக்கு இந்த பாடுகள்?
நீங்க இத எல்லா மிஷினரியுடைய வாழ்க்கையிலையும், அவங்களுடைய சரித்திரத்திலையும், எல்லா தேவ மனிதர்களுடைய சரித்திரத்திலையும், அவங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க பார்க்க முடியும். நம்ம கூட இருக்கிற அருமையான மனோ பாஸ்டர் அந்த டீம் ஊழியத்துக்கு போன போது அவங்களுக்குள்ள எவ்வளவு கேள்விகள் வந்திருக்கும். அதை பார்த்த மற்ற மனிதர்கள் எவ்வளவு பரிகசித்தார்கள். அநேகர் என்ன காரியங்கள்லாம் சொன்னார்கள். இவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி அல்ல, தேவனுக்கு பிரியம் இல்லாம வாழ்ந்ததுனாலதான் தேவன் இப்படிப்பட்ட ஒரு கொடிய காரியத்தை அவருடைய வாழ்க்கையிலே அனுமதித்தார். அவர்தான் இவங்களை கவிழ்த்து போட்டார், அவர்தான் இவங்களை உடைத்து சுக்குநூறாக்கி விட்டார், அவர்தான் இவர்களை கொன்று போட்டார். இதெல்லாம் மனிதர்களுடைய எண்ணங்கள், மனிதருடைய சிந்தனைகள், மனிதருடைய நோக்கங்கள். பாருங்க, ஒரு மனிதன் குருடனாய் பிறந்த போது ஆண்டவர் அவனை அழைத்து சுகப்படுத்துகிறார். பிறவி குருடனாய் பிறந்த போது இவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, இவன் செய்த பாவமோ இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமோ? ஏன்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏதாவது குறைவு இருக்கும் என்று சொன்னால், ஏதோ ஒரு நெருக்கம் இருக்கும் என்று சொன்னால், ஏதோ ஒரு இழப்பு, கஷ்டம், நஷ்டம் வரும் என்று சொன்னால், உடனே மனிதனுடைய சிந்தனை எங்கே போகிறது என்று சொன்னால், இவன் நீதிமானா இருந்தால் இந்த பிரச்சனைக்குள்ள வந்திருக்கவே மாட்டான். ஆனா வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் உபத்திரவங்கள் அநேகமாயிருக்கும், அவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவனை தப்புவிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீதிமானுக்கு உலகத்துல பிரச்சனையே வராது அப்படின்னு வேதம் நமக்கு கேரண்டி பண்ணவே இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். அந்த பிறவி குருடனை ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் செய்த பாவம் அல்ல, இவனுடைய பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவ நாம மகிமைக்காக இவன் இப்படி பிறந்திருக்கிறான். அந்த இடத்துல அவனுடைய சுகமாக்குறது மட்டுமல்ல, அவர் அவனை வைத்து கொண்டு ஒரு பெரிய பிரசங்கத்தை அந்த பரிசேயர்களுக்கும் வேத பாரர்களுக்கும் பிரதான ஆசிரியர்களுக்கும் சொன்னார். நீங்க குருடனாக இருந்த இவர்கள் காண்கிறார்கள், ஆனால் நீங்க நாங்க காண்கிறோம் என்று சொல்கிறேன், நீங்க குருடர்களாய் இருக்கிறீங்க. ஆண்டவர் குருடரின் கண்களை அவர் திறக்க முடியும், ஆனா காண்கிறோம் என்று சொன்ன உங்க கண்ணை திறக்க முடியாது. நீங்க இன்னும் அதனால நீங்க உங்க பாவத்தில் இருக்கிறீங்க என்று சொல்லி அவர்களை பார்த்து சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் செய்யற செயல்கள், இந்த உலகத்திலே நடக்கிற காரியங்கள், ஒரு இழப்போ, நஷ்டமோ, கஷ்டமோ, ஒரு வேதனையோ, ஒரு ஆக்சிடென்டோ, ஒரு சின்ன பிரச்சனையோ யாரோ ஒருத்தருக்கு வந்துவிடும் என்று சொன்னால், உடனே இவர் ஒரு துன்மார்க்கனாக தான் நடந்திருப்பார், மாய்மலமாய் கர்த்தரை சேவித்திருப்பார் என்று சொல்லி நம்ம முடிவெடுக்க கூடாது. நாம் தீர்ப்பு செய்யக்கூடாது. நாம் அவர்களை இருதயத்திலே அவமதிக்க கூடாது. அந்த வேதனையான சோதனையான நேரத்திலே போய் அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை இன்னும் காயப்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு முதலாவது நம்ம செய்ய வேண்டியது ஆறுதலை செய்ய வேண்டும். ஒருவேளை பர்டிகுலரா அப்படிதான் காரியம் நடந்திருக்கும் என்று சொன்னால், அதை நிதானத்தோடு அவங்களுக்கு பின் நாட்களில் புரிய வைத்து அவர்களை மனம் திரும்புவதற்குள்ளே கொண்டு வரலாம். அதுக்கு அப்படி இருக்காது என்று நான் சொல்லவில்லை. சில சமயங்களில் அப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் சாத்தானுக்கு இடம் கொடுத்ததுனால அந்த தாக்குதலுக்குள்ளே போயிருக்கலாம். ஆனால் நம்ம அவர்களை காயப்படுத்துவதற்கோ, உடைப்பதற்கோ, நெருக்குவதற்கோ நமக்கு தேவன் எந்த உரிமையும் நம்ம கொடுக்கவில்லை. யோபு சோதனையின் உச்சக்கட்டத்துல போகும்போது அவனால புரிந்து கொள்ளவே முடியல என்ன நடக்குதுன்னு. அப்ப அவன் தன்னுடைய நீதியை குறித்து அவன் பேசி கொண்டிருந்த போது அவனை பார்க்க ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்கள் அவனுக்கு விரோதிகளாக மாறிவிட்டாங்க. அவனை குற்றப்படுத்த ஆரம்பிச்சாங்க. நீர் வெளியில தான் மாய்மாலமா வாழ்ந்திருக்கிறீர், அல்லனா இப்படிப்பட்ட துன்பம் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்து விட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகையினால இயேசு கிறிஸ்துடைய அந்த ஜெபம், அதாவது ஏதாவது ஒரு ஜெபத்துல நம்ம ஜெபத்தை குறித்து நம்ம தெளிவாக சில சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஜெபம் ஒரு நல்ல ஒரு ஆயுதம். ஆனா அந்த ஜெபம் தேவ சித்தத்துக்கு மாறாக செய்யப்படும் போது பலத்தை நம்ம எவ்வளவு பலத்தை பயன்படுத்தினாலும் அந்த ஜெபம் கேட்கப்படாது. இன்னைக்கு அநேகர் ஜெபத்துக்கு ஜெபம் அப்படின்னா அதை பலப்படுத்தும்படி தான் கண்ணீரை சேர்க்கிறாங்க. எதுக்கு கண்ணீர் விடுறாங்க அப்படின்னா, இந்த ஜெபம் ஒரு பலமான ஜெபமாய் மாற வேண்டும். சரி, கண்ணீர் ஒர்க் அவுட் ஆகலைன்னா முழங்காலில் நின்று தங்களுடைய சரீரத்தை கொஞ்சம் உபத்திரவப்படுத்தி நம்ம ஜெபித்து பார்ப்போம் என்று சொல்லி இன்னும் கொஞ்சம் பலம் சேர்க்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் பலம் சேர்க்கிறதுக்காக நம்ம கடுமையான உபவாசங்கள்ல போவோம் அப்படின்னு போறாங்க. இன்னும் கொஞ்சம் பலம் சேர்க்கும்படியாக நான் என்ன செய்ய வேண்டியதா இருக்குது, நம்ம பொருத்தனைகளை பண்ணி நம்ம ஜெபம் பண்ணி பார்ப்போம். இதுலயும் நடக்கவில்லை என்று சொன்னால் நிறைய மக்களை கூட்டி நம்ம கூட்டமாக ஜெபம் பண்ணி பார்ப்போம்.
இப்படியெல்லாம் நம்ம ஜெபிக்கும் போது என்னென்ன செய்யறோம், நமக்கே அந்த ஜெபம் வந்து மிக டயர்டாய் மாறிவிடுது. நமக்கு வந்து சோர்வை கொண்டு வரும். அநேக வேளைகளில் இப்படி எவ்வளவு பலத்தை பிரயோகித்தாலும் நாம் என்ன செய்ய முடியவில்லை. நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பதில் கிடைப்பதில்லை. நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு யாருமே இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாருமே இதுவரைக்கும் ஜெபம் பண்ண போது அவங்களுடைய இரத்த நாளங்கள் வெடிச்சு வேர்வை மூலமாக அது வெளிப்பட்டது என்று சொல்றத நான் கேட்டதும் கிடையாது, நான் பார்த்ததும் கிடையாது, நானும் அப்படி ஜெபம் பண்ணதே கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனா இயேசு கிறிஸ்துடைய அப்படிப்பட்ட ஜெபமே ஆண்டவர் வந்து என்ன செய்தார், வந்து ரிஜெக்ட் பண்றார். பிதாவின் சித்தத்துக்கு மாறான எந்த ஒரு ஜெபமும் ஆண்டவர் வந்து கேட்பதில்லை என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் பலப்படுத்தி நீ இந்த பாதையின் வழியாக போ அப்படின்னு தான் இயேசு கிறிஸ்துவுக்கு அனுமதி கொடுத்தார். அதனாலதான் இன்ன வரைக்கும் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, நம்முடைய எதிர் மதத்துல இருக்கவங்க, அவர் தேவனா இருந்தா ஏன் என் தேவனை ஏன் என்னை கைவிட்டார்னு ஏன் கல்வாரி சிலுவையில அவர் வந்து கதறினார்? அவர் கடவுள் கிடையாது. அவருக்கு மேல இருக்கிற பிதாவாகிய தேவன் தான் கடவுள். பிதாவை தான் நாங்க வந்து அல்லான்னு சொல்றோம், இல்லைன்னா நாங்க வந்து பிரம்மன் சொல்றோம் என்று சொல்லி அவர்கள் வேற வேற பெயர்களை அதற்கு சொல்லி அவர்தான் தேவன், இவர் வந்து மனுஷன், நீங்க தான் அவரை வந்து கடவுளா மாத்திட்டீங்க அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஆனா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாக நமக்கு யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அவர் பிலிப்பியர்ல நம்ம பார்க்கும்போது அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தன்னை தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் வந்து தெய்வத்தின் 3 நபர்கள்ல ஒரு நபர் தான். ஆனால் இந்த உலகத்துல அவர் வந்து 100% மனிதனாக தான் அவர் எல்லா பாடுகளையும் அவர் சகித்தார். மனிதனாக தான் இருந்து நமக்கு முன்மாதிரியை வைத்தார். நம்ம வைத்து நம்ம என்ன சொன்னார், அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்து, அவருடைய வசனத்தை நம்மை கொடுத்து, நம்முடைய உள்ளான மனிதனை நம்மை அவருக்கு நிகராக மாற்றினார். அதனாலதான் நம்மை தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட நம்ம அவருடைய பிள்ளைகள் என்றும் நம்மை தேவர்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய அடுத்த 2 பார்ட் இருக்குது, நம்முடைய மனம் இருக்கிறது, நம்முடைய சரீரம் இருக்கிறது. இந்த 2 பாகத்துல வந்து நம்ம இன்றைக்கும் அநேக உபத்திரவங்களையும் வேதனைகளையும் நம்ம வந்து சந்திக்கிறோம். அது சில சமயங்களிலே தேவ சித்தத்தின்படியே நமக்கு அது நடக்கிறதா இருக்கலாம். சில காரியங்கள் நம்ம மாம்சத்துக்கு இடம் கொடுக்கிறதுனால, இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிறதுனால, நம்ம உலகத்துக்கு பிரகாரமாக சில முடிவுகளை நம்ம எடுக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய பாடுகள் பிரச்சனைகள் நமக்கு வரலாம். அதனால இதை வந்து பகுத்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆனா யாரும் எந்த ஒரு நெருக்கடி வெளியில போகும்போது உடனடியாக போய் நம்ம 2வது இடத்துக்கு வந்துடக்கூடாது. நீ துன்மார்க்கனாய் இருந்தாய், நீ தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்தாய், நீ தேவ சித்தத்தை செய்யல, அதனால உனக்கு வந்து இந்த பாடு வந்திருக்கு, இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கள குத்தி அவங்கள கொலவுயிராக்க கூடாது. ஒருவேளை வெரி ஸ்பெசிபிக்கா ஆவியானவர் உங்களுக்கு அதை உணர்த்தி இருந்தால், ஆவியானவர் அதை வெளிப்படுத்தி இருந்தால், அவர் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாய் இருந்தால், அதை மிகுந்த தாழ்மையோடு நீங்க ரொம்ப பொறுமையோடு அவங்க புரிகிற அளவுல அதை எடுத்து சொல்லி ஒரு செயலை நீங்க அதை உணர்த்தலாம். ஆனால் அந்த இடத்துல வந்து அவர் காயப்பட்டிருக்கிறார், உடைக்கப்பட்டிருக்கிறார், நெருக்கப்பட்டிருக்கிறார், அவர் தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார் என்பதை மனதிலே கொண்டு அதே நிலைமையில நம்ம இருந்தா நம்ம எப்படி இருப்போம் என்பதை உணர்ந்து அந்த உணர்வோடு கூட நம்மளால் அந்த காரியத்தை சுட்டி காட்டி, அதுவும் எதற்காக மட்டும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய மனம் திரும்புதலுக்கும் அவருடைய சுகம் சீக்கிரமாய் கிடைப்பதற்கு அது உதவி செய்யுமா இருந்தால், அவர்கள் அந்த பிரச்சனை வெளியே வருவதற்கு அந்த மனம் திரும்புதல் அவசியமாய் இருந்தால் நாம் அதை சுட்டி காட்டலாம். அதை வந்து பப்ளிக் பண்ணக்கூடாது. அது தனிப்பட்ட முறையில் அந்த நபரிடத்துல உணர வைத்து மனம் திரும்புதலுக்குள்ளே கொண்டு வரலாம். அப்படி இல்லாம இருக்கும் எல்லாத்துக்கும் காரணம். அதனால வந்து நம்ம நினைத்திடக்கூடாது. நம்மை நாமே முதலாவது நிதானித்து அறிய வேண்டும். நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஏதாகிலும் தேவ பிரியமில்லாத காரியத்துக்கு இடம் கொடுத்தோமா, சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுத்தோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆனா மறுபக்கத்துல வந்து நம்ம சாத்தானுக்கு இடம் கொடுக்காம இருக்கலாம். 100க்கு 100 நம்ம தேவனுடைய சித்தத்தையே நம்ம செய்யலாம். தேவனுக்கு பிரியமானபடி தேவ சித்தத்தின்படி தான் நம்ம அந்த இடத்துக்கு போகலாம், அந்த ஊழியத்துக்கு நம்ம போகலாம்.
அந்த இடத்துல இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அடிக்கப்பட்டு நொடுக்கப்பட்டு அவன் சிறைச்சாலையில தூக்கி போடப்படுற இடத்துக்கு அவன் வருவதற்கு முன்பாக தேவனுடைய வழிநடத்துதலை பெற்றுதான் அந்த இக்கோனியா பட்டணத்திலிருந்து அந்த லீஸ்திரா பட்டணத்துக்குள்ள அவன் வந்தான். கொஞ்ச நேரத்துல அங்க அற்புதமெல்லாம் நடந்தது. ஆனா கொஞ்ச நேரத்துல அவனை அடிச்சு தூக்கி கொண்டு போய் வெளியில போடுறாங்க. அவனை கொலை பண்ணுகிறாங்க. இனி ஒரு சமயத்துல அவனை பிடிச்சு சிறைச்சாலையில போடுறாங்க. அவனுடைய பிரயாணங்கள் எல்லாமே தேவ சித்தத்தின்படி தேவனுடைய வழிநடத்துதல் படிதான் போய்கொண்டே இருந்தான். பல பாடுகளை அவர்கள் சகித்தார்கள். இந்த பாடுகள் எல்லாம் அவங்க வேதம் நமக்கு அநேக உபத்திரவங்களோடையாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பது தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகையினால நம்ம நிதானம் உடையவர்களாக, பொறுமை உடையவர்களாக, நாம் அந்த காரியத்தின் உண்மையை சரியாக அறியாதபடிக்கு நாம் அதை குறித்து பேசாதவர்களாக நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவ சித்தத்துக்கு மாறாக எந்த மனிதன் ஜெபித்தாலும் அந்த ஜெபம் பிதாவாகிய தேவனாலே அது கேட்கப்படாது, அது ரிஜெக்ட் ஆகப்படும், அது கொடுக்கப்படாது. தேவன் நம்மை நேசித்தால் கொடுக்க மாட்டார். ஒருவேளை தேவன் நேசிக்காத பிள்ளைகள், தேவனுக்கு விருப்பமில்லாத பிள்ளைகள், ஆக்கினை தீர்ப்புக்கு போகிறவர்கள், அவர்கள் கேட்கிறதெல்லாம் உடனுடன் கிடைக்கும். அந்த லேகியோன் பிசாசு பிடித்தவன் சுகமான பின்பு அவன் ஆண்டவர்கிட்ட கேட்டான், ஆண்டவரே நான் உங்களை பின்பற்றி வரேன், உங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்ப அவனுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரு, நீ என் கூட எல்லாம் வர வேண்டாம், நீ திரும்ப போய் உன்னுடைய சொந்த ஜனத்தின் மத்தியில நீ சாட்சியாயிரு என்று சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறார். ஆனா அவனுக்குள்ள இருந்த பிசாசுகள் கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் அதுக்கு உடனுடன் ஓகே. அந்த பிசாசுகள் கேட்டது என்ன கேட்டதுன்னா, நாங்க இந்த பண்டி கூட்டத்துக்குள்ள போறதுக்கு எங்களுக்கு உரிமை வேணும்னு கேட்டாங்க. உடனே சரி போங்க அப்படின்ட்டார். போனோன்னா அவங்க உள்ள போய் 2000 பண்ணியை பிடிச்சு அப்படியே கடல்ல கொண்டு போய் விட்டு சாகடிச்சுட்டாங்க. அதே மாதிரி அந்த பன்னிகள், அந்த பிசாசுகள் கேட்கறதுக்கு ஓகே சொன்னார் ஆண்டவர். சரிப்பா போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். ஆனா இவன் கேட்ட போது இவனுக்கு நான் உங்க கூட ஊழியத்துல வரேன், உங்க கூடவே நான் இருக்கிறேன் உங்க அப்படின்னு கேட்ட போது இல்ல நீ திரும்பி உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஒரு ஸ்பெசிபிக்கான நோக்கத்துக்காக, ஒரு திட்டத்திற்காக, ஒரு இடத்துல போய் நாம் ஊழியம் செய்வதற்காக, ஒரு குழு மக்களுக்கு நாம் பணி செய்யும்படியாக, இல்லாவிட்டால் இந்த பணியை இந்த நபர் செய்ய வேண்டும் என்று அவர் நம்மை குறித்து முன் குறித்து நமக்காக அவர் எல்லா காரியத்தையும் திட்டம் பண்ணி இருந்தார் என்று சொன்னால், அந்த காரியத்தை செய்வதற்கு தான் தேவன் நம்மை நடத்துவார். அப்படி இருக்கிற நேரத்திலே நம்ம தேவ சித்தத்துக்கு மாறாக நாம் ஜெபங்களை ஏறெடுத்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு என்ன செய்ய மாட்டார், செவி கொடுக்க மாட்டார். அவர் அந்த இடத்துல நம்மளை கரெக்ட் பண்ணுவார். நம்மை முற்றுகை போடுகிறது போல முற்றுகை போட்டு கூட நம்மளை திரும்ப அந்த இடத்துக்கு கொண்டு போவார். பாருங்க, யோனாவை ஆண்டவர் எங்க போக சொன்னார், நினிவேயில போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொன்னார். அவன் பார்த்தான், ஆண்டவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சார்ந்தும் மிகுந்த கிருபை உள்ளவர், நம்ம போய் 40 நாள்ல கவுந்துரோன்னு தீவிரமா பிரசங்கம் பண்ணுவோம், அதுக்கு பிறகு அவங்க மனம் திரும்பிட்டாங்கன்னா ஆண்டவர் அவங்கள கொல்லாம விட்டுருவாரு, நமக்கு இந்த வம்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தர்சீசுக்கு ஓடி போயிட்டான். ஆனா அவன் மிக சரியான பிரசங்கி. அவனுடைய பிரசங்கம் அவன் ஒரு தீவிரமாக, துல்லியமாக, தெளிவாக தேவனுடைய செய்தியை கொடுக்கக்கூடிய மனிதன். அதனால ஆண்டவர் பார்த்தாரு, இந்த நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பணும்னா இந்த யோனா தான் வேணும். பாருங்க, அவன் ஓடுனாலும் அவனை விடல. அவனை பிடிச்சிட்டு அந்த கப்பலுக்கு ஒரு புயலை அனுப்பி அவனை தூக்கி கடல்ல போட வச்சு, அங்க ஒரு மீன் அவனை விழுங்க வச்சு, அவனை கொண்டு போய் கரையில வாமிட் பண்ண வச்சு, அதுக்கு பின்னாடி அங்கிருந்து அவனை திரும்ப கொண்டு திரும்ப அவனை நினிவேக்கு கொண்டு அவன் மூலம்தான் அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். இதை நீங்க ஆண்டவர் அடாவடித்தனம் பண்றாரு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஆண்டவருடைய மிகுந்த அன்பு, ஆண்டவர் அப்படிப்பட்ட இரக்கமுடையவராக இருந்தா அவர் நம்ம மேல அன்புடையவராகவும், அவர் நம்ம மேல ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருக்கவங்க மட்டும்தான் அந்த காரியத்தை அவர் செய்வார். அவர் அதுவும் நன்மையான காரியத்துக்காக அவர் அவ்வளவு போர்ஸ்ஃபுல்லா பண்ணுவார். நம்ம தேவனை அறிந்திருப்போம் என்று சொன்னால் ஆண்டவரத்துல இந்த உரிமையை தாராளமாய் கொடுத்துருவோம். ஆண்டவரே, நீங்க நான் விருப்பமில்லாத காரியத்தை செய்ய போறேன்னா, விருப்பமில்லாத காரியத்தை என்ன அடிச்சாவது என்னை தடுத்து எப்படியாவது நிறுத்துங்க ஆண்டவரே, என்ன உங்க சித்தத்தின் மையத்துல வைத்து கொள்ளுங்க ஆண்டவரே அப்படின்ற அந்த உரிமையை ஆண்டவருக்கு நம்ம மனப்பூர்வமா கொடுத்துருவோம். ஏன்னு சொன்னா, தேவ சித்தம் செய்வதை விட நமக்கு இந்த உலகத்துல மேன்மையான காரியம் எதுவுமே கிடையாது.
பிதாவாகிய தேவனுடைய அந்த தேவனுடைய சித்தத்தை அவர் பரிபூர்ணமாக செய்ய இயேசு கிறிஸ்து விருப்பப்பட்டபடியினால்தான் அவர் கல்வாரி சிலுவையில வந்து நமக்காக மரிக்கும்படி வந்தார். அவர் அந்த வேதனைகளுக்கு தன்னை உட்படுத்தினார். தேவ சித்தத்தை பரிபூர்ணமாய் செய்யும் போதுதான் அவருக்கு இந்த மாதிரி கைவிடப்படுவோம் என்ற சூழ்நிலை வந்த போதும், அந்த கைவிடப்பட்டாலும் பரவாயில்ல, நான் வந்து சிலுவைக்கு நான் போகிறேன் என்று சொல்லி அவர் தன்னை முழுவதும் பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக நம்மை ஒப்பு கொடுத்தார். ஆகையினால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக நாம் எந்த காரியத்தை ஜெபித்தாலும் சரி, எதற்காக நம்ம பிரயாசப்பட்டாலும் சரி, அந்த காரியத்தை தேவன் வந்து என்ன செய்ய மாட்டார், அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுப்பார். அதனாலதான் 1 யோவான் 5:14-15 சொல்லுது, நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருக்கிறோம். தேவ சித்தம் அப்படின்னு உள்ளதை நம்ம உறுதிப்படுத்தி விட்டு அந்த தேவ சித்தத்தின்படி ஒரு காரியத்தை நம்ம கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, நம்ம கேட்ட உடனே அடுத்த செகண்டே வந்து நமக்கு பதில் வந்து எஸ் அப்படின்னு நமக்கு வந்துருது. நாம் அறிந்திருக்கிறோம். ஏன்னா அவர் பிரேயர் இஸ் அக்கார்டிங் டு த வில் ஆஃப் காட். நம்ம தேவ சித்தத்தின்படி தான் அந்த ஜெபத்தை நம்ம ஏறெடுத்திருக்கிறோம். அப்ப நம்ம அதை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். ஆகையினால அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த அறிவு இருக்கிறவங்க ஒரு தடவை தேவ சித்தத்தின்படி ஒரு காரியத்துக்காக ஜெபித்து விட்டார்கள், கேட்டு விட்டார்கள் என்று சொன்னால், அது தங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற வரைக்கும் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் என்று சொன்னால், அழுது கொண்டோ உபவாசம் பண்ணி கொண்டோ கண்ணீர் விட்டோ கொண்டு இருக்க மாட்டாங்க. அந்த அஷூரன்ஸ் அவங்க இருதயத்துக்குள்ள வந்துடும். அதுதான் விசுவாசம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அந்த நம்பிக்கை அவங்களுக்குள்ள உள்ள வந்தபடினாலே அவங்க அதை குறித்து சந்தோஷமா இருப்பாங்க, ஹாப்பியா இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி, ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தின்படி, ஆண்டவருடைய சித்தத்தின்படி, ஆண்டவருடைய உடன்படிக்கைக்கு உட்பட்டு தான் நான் இதை கேட்டிருக்கிறேன். இந்த காரியத்திற்கு ஆண்டவர் செவி கொடுத்தார் என்று அறிந்திருக்கிறேன். அது குறிப்பிட்ட காலத்துல எனக்கு கையில கிடைக்கும். இப்ப இஸ்ரவேலிலே மலடு இருப்பதில்லை, அந்த வார்த்தையை ஒருத்தன் தெளிவாக விசுவாசிக்கிறவன் ஒரு குழந்தைக்காக ஜெபம் பண்ணுகிறான்னா, இல்லைன்னா அவனுக்கு குழந்தை கிடைக்கணும்னு இனி ஒருத்தர் ஒரு தேவ மனிதன் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறாருன்னா, அவங்க இருதயத்துல வந்து அதுக்கு மேல எந்த சந்தேகம் வராது. அவங்க சொல்ல, இந்த வார்த்தையின்படி என்ன இஸ்ரவேலிலே மலடு இருப்பதில்லை, ஆகையினால நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உனக்கு ஒரு வருஷத்துல ஒரு உற்பத்தி கால திட்டத்துல ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த தேவ ஊழியனும் தயங்க மாட்டார். இல்லாவிட்ட அந்த ஜெபிக்கிறவங்களுக்கு கூட இந்த வார்த்தையின்படி நீர் எனக்கு குழந்தையை கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லிவிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. அன்னாளுடைய வாழ்க்கையில நம்ம அதை தான் பார்க்கிறோம். அன்னாள் போய் பல வருடங்கள் வந்து அவள் உபத்திரவப்பட்டு கொண்டே இருந்தாள். அவளுடைய புருஷன்ட்ட போய் கதவை தட்டிட்டே இருந்தா, நீ எனக்கு பிள்ளை கொடு பிள்ளை கொடுன்னு கேட்டா. அவனுக்கு கோபம் வந்தது, நான் என்ன தேவனா அவனுக்கு பிள்ளை கொடுக்கிறேன் அப்படின்ட்டு. ஒரு நாள் அவ உணர்ந்தா, ஏன் நம்ம இஸ்ரவேல் இந்த தேவனிடத்துல வருகிறோம், ஆனா அவரிடத்துல போய் கேட்கல என்று அவர் சமூகத்துல போய் அழுது அவ தன் இருதயத்தெல்லாம் ஊற்றின போது, ஆனால் ஒரு விஷயம் தான் அழுதா. அதுக்கு பிறகு திரும்பி வரும்போது அவ மிகுந்த சந்தோஷத்தோட வந்தா. அதற்கு பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. வேதம் சொல்கிற அந்த உற்பத்தி கால திட்டத்திலே கர்த்தர் அவளுக்கு சொன்னபடியே அவளுக்கு வந்து ஒரு ஆண் மகனை கொடுத்தார். அதுதான் சாமுவேல் தீர்க்கதரிசி என்று பார்க்கிறோம். ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எதையாகிலும் தேவ சித்தத்தின்படி நம்ம ஜெபித்தோம்னா நம்ம பெற்றுக்கொண்டோம் என்று அறியலாம். அது நம்முடைய கையில கிடைக்கும். கர்த்தர் இந்த வார்த்தையினாலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தை குறித்து தொடர்ந்து நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தையினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி ஆண்டவரே. ஜெபம் எவ்வளவு பயங்கரமானதப்பா, ஆனா எவ்வளவு எளிமையானது. ஜெபத்தினுடைய மேன்மை எங்க அப்பா ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் காமிச்சதுக்காக ஆண்டவரே, எவ்வளவு பெரிய ஆழமான செய்திகள், நாங்க எவ்வளவு அறிய வேண்டியது இருக்கு. என்னுடைய கண்கள் திறந்ததே அடைய தாசன் மூலமாக அறிய வேண்டிய மாபெரும் சத்தியம் அல்லவா. அதுக்காய் கோடி கோடி நன்றி. மிக தெளிவாக ஜெபத்தை பற்றி இந்த கால வேளையில கேட்கிறோம், ஜெபிக்கிறோம். நாங்க சில நிறைய முடிவை வச்சுட்டோம், அத்தனையும் தோல்வியில உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. மாசங்கள் வருஷங்கள் பல வருஷம்னு சொல்லி சில காரியத்துக்காக பெரும் போராட்டங்களை அடாவடித்தனத்தையும் ஆண்டவரே அதுதான் நடந்து கொண்டிருக்கிறதை நாங்க பார்க்கிறோம். தவறாய் குணம் இல்லை என்கிறது மிக தெளிவாக என்னுடைய பொண்ணு தெய்வம் எங்களுக்கு காட்டி, பிசாசுக்கும் கேட்ட உடனே பதில் கொடுக்குறீங்க ஆண்டவரே, மற்ற தெய்வ பிள்ளைகளுக்கும் கேட்ட உடனே பதில் கொடுக்குறீங்க. ரெண்டு வித்தியாசமான பதில்களாகவே இருக்கின்றது. எங்களுடைய தெய்வம் காலத்தையும் வருஷங்களை நீட்டுகிறவர் அல்ல என்பதை
இந்த சத்தியத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்க வாழ்க்கையில ஜெபம் முழுவதும் மாறட்டும். நாங்க போட்டிருக்க சட்ட திட்டங்கள் எங்களுடைய சரீரத்தை ஒடுக்குவதனாலேயோ, ஆண்டவரே, அப்படிதான் தானியேலும் சரீரத்தை நான் ஒடுக்கியே தீர்வேன் என்று தீர்மானம் எடுத்தப்போ கூட, ஆண்டவரே, அந்த ஒடுக்குதல் முடிஞ்ச பிறகுதான் பதில் வருது. அன்னைக்கே புறப்பட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர் தேவதூதன். கோடி நன்றி. இந்த சத்தியங்கள் எல்லாருக்கும் எளிமையா புரிந்தது. அப்படியே நாங்கள் செய்ய, இன்னும் இந்த காரியங்களை பற்றி அதிகமா அறிய நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகன் மூலமா எங்களுக்கு கிடைக்கும். நன்றி, கோடி நன்றி, கோடி நன்றி. பாடுகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் இயேசுவுக்கு இந்த பாடுகளை சொல்லி சொல்லியே சந்தோஷப்பட்டதை நாங்க பார்க்கிறோம். இந்த பாடுகளுக்கு அவர் வேதனைப்படவில்லை என்பதை அறிகிறோம். தீமையை பாராத சுத்த கண்ணன், முழு பாவத்தையும், உலகம் முழுவதும் மனுக்குலத்தின் பாவம், பல்லாயிரம் கோடி மக்கள் இன்றும் இனி பிறக்க போறவர்கள் செய்யற பாவம் எல்லாம் அவங்க இயேசுவில அமிழ்த்தி கொண்டிருப்பதனால் தேவன் கண்களை மூடினீர். அதுதான் அதுல உள்ள விஷயம். பாடுகளை விரும்பி ஏற்றுக்கொண்டார் ஆண்டவர். இதுல இருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். தேவனே, கோடி நன்றி. எங்களை ரொம்ப நேசிக்கிறீங்கப்பா, ரொம்ப நேசிக்கிறீங்கப்பா, எங்களையும் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறீங்க. அதுக்காய் ஸ்தோத்திரம். தங்க கருத்துல எங்களை வைத்திருக்கிறீங்க. தொடர்ந்து மீண்டும் அடுத்த நாள் சந்திக்க போகிறோம். இன்றுள்ள வேலைகள், தேவன் எங்களுக்கு தந்த குடும்ப வேலைகள், தொழில்கள், எல்லா காரியங்களும் சுவிசேஷ வேலைகள், ஆண்டவரோடு இணைந்து நாங்கள் வேலை செய்கிறோம். ஜெயமும் வெற்றியாய் தீரும். அதுக்காய் ஸ்தோத்திரம். எங்க பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நிறைவான சமாதான சந்தோஷம் அவர்களை ஆளுகை செய்வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் நம் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம் நோய்களை எல்லாம் குணமாக்கி கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் நம் வாயை திருப்தி ஆக்கிறார். கழுகுக்கு சமானமாய் நம் வயது திரும்ப வாழ போய் இது போல் ஆகிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய மக்களோடும், குடும்பங்களோடும், இந்த இதுல ஆராதனை இருக்கிற சகல குடும்பத்தோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.